சுட சுட இட்லிக்கு சுவையான தக்காளி தண்ணி சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. சட்னி செய்கிறதுக்கு வாணலியில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க. நான் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். 4 தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வெந்து தோல் இந்த அளவுக்கு உறிஞ்சு வந்துடணுங்க. இப்போ இதை எடுத்து தனியாக வச்சிடலாம். மிக்ஸி ஜாரில் ஆறுனதுக்கப்புறம் தோலை நல்லா எடுத்துட்டு இந்த அளவுக்கு நல்லா தண்ணியை அரைச்சி வச்சுக்கோங்க. ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு அந்த தக்காளி பேஸ்ட்டோடு எடுத்து வச்சுருக்கேங்க. வாணலியில் 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், கடுகு, சீரகம் சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயம், 1 பச்சை மிளகா, கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இந்தளவுக்கு வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளியையும் சேர்த்துட்டு இது கூட காஷ்மீரி மிளகாத்தூள், மல்லித்தூள், காரத்துக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாங்க. இந்த தக்காளி சட்னி நல்லா தண்ணியாக இருக்கணுங்க. அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். 5 நிமிஷம் மட்டும் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் மல்லித்தலை தூவி இறக்கிற வேண்டிதான். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.